So my ego was hurt for the first time in the last 6 years. எல்லார் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நம்மளை கிராஸ் ஆகும். வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப்? எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய 5th கிரேடில் நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது நான் அப்போ நினச்சிக்கிட்டது என்னன்னா, இந்த புது ஸ்கூலில் நம்ம எப்படி சர்வைவ் ஆக போகிறோம். தட் மீன்ஸ் சர்வைவல்னால் எப்படி நம்ம வந்து டாமினேட் பண்ண போகிறோம். அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு வந்து காம்படிட்டிவ்னஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ எல்லா பசங்களும் மாதிரி எனக்குமே அந்த சைல்டுஹுட் வந்து ரொம்ப ஈஸியாக லைக் மை அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே நான் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருந்ததே இல்லை பிகாஸ் ஆஃப் மை காம்படிட்டிவ்னஸ். ஸோ 2018 நான் என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்புறம் காலேஜஸுக்கு போகிறேன். ஸோ என்னோடய 20th ஏஜ் வரைக்குமே எனக்கு வந்து எங்கேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிடில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, கேம் விளையாடி அதை ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆன்லைனில். ஐ டென்ட் கேர் அபவுட் எனிதிங். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த கேம் விளையாடுவேன், ஸ்ட்ரீம் பண்ணுவேன், அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். தட்ஸ் இட். அந்த ஒரு 6 to 7 month அப்படி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சடனாக நான் வெளியே வந்து ஒரு நாள் பார்க்கும்போது ஆக்சுவலி ஐ வாஸ் அரௌண்ட் 102 kg. பட் யூஸ்வலி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 77 kg தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 20 to 25 kgs ஆஃப் ஃபேட் வந்து நான் போட்டிருந்தேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கன்ஃபியூஸ்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இத்தனை நாள் என்னை வந்து என்னோடய காம்படிட்டிவ்னஸ் வந்து என்னோடய ஈகோ வந்து எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக எனக்குள்ளே வந்து அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்தேன். நம்ம வெளியே போகும்போது இப்போ நானே நிறைய பேர்த்துக்கு கிண்டல் பண்ணியிருக்கேன். என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள நான் வந்து எப்படி சொல்கிறது, ஓகே இப்போ அதை ஆக்சுவலி என் வாயில் அந்த வாய்ஸ் வரக்கூட மாட்டேங்குது, டே குண்டா அப்படி இப்படின்லாம் நான் கிண்டல் பண்ணது எனக்கே ஞாபகம் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இனிமேல் நம்மளை அவங்க எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்னோடய வாழ்க்கையோட ஃபஸ்ட் ஹவர் ஃபியரை நான் ஃபேஸ் பண்ணேன். அப்போ தான் வந்து இன்செக்யூரிட்டிங்கிற வார்த்தையை எனக்கு என்னென்னு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த வெயிட் லாஸை வந்து நான் இப்போ பண்ணி இந்த வெயிட்டை ஃபுல்லாக குறைக்க போகிறேன். நம்ம காலேஜ் மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட என்டையர் வெயிட் லாஸ் ஜேர்னியை முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். நமக்கு வந்து நம்மளோட லைக் அதுதான் என்னோடய மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அந்த இத்தனை நாளாக என்னை காப்பாற்றிட்டு இருந்த என்னோடய காம்படிட்டர்ஸ்னு ஈகோவும் எங்கே போச்சுனே தெரில. பிகாஸ் இட் வாஸ் ஆக்சுவலி ரியல் ஸ்ட்ரகிள். இது வரைக்கும் நான் அந்த 20th வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கெல்லாம் வந்து அதுலெல்லாம் காம்படிட்டிவ்னஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. பட் இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு 25 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அது பார்த்தோன்னே லைக் இது எதுவுமே அது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. காலேஜ் ஓப்பன் ஆச்சு, நான் அதே மாதிரி தான் உள்ளே போனேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. அது கிண்டல்னு சொல்ல முடியாது, யாரும் வந்துட்டு ரொம்ப என்னை டீஸ் பண்ணல. பிகாஸ் அது நார்மலாக ஜாலியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபிட்டான ஆத்லீட்டாக இத்தனை நாள் இருக்கிற நம்மளை வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வியர்டாகவும் அது அன்அக்செப்டபுளாக இருந்துச்சு. பட் அப்படியே லைஃப் போயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 4 years டவுன் த லைன் பார்த்தா நான் எதுவுமே பண்ணலை அந்த வெயிட்டை குறைக்க. நாட் ஓன்லி வெயிட், அதுக்கப்புறம் அந்த வெயிட் ஏற்றினதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம 20ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம அடுத்து ஜாப் பார்க்கணும், நம்மளோட டிகிரியை முடிக்கணும் வித்தவுட் அரியர்ஸ், வித் குட் பர்சன்டேஜ். எவ்ரிதிங் இஸ் ஆக்சுவலி இது எல்லாமே என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதே மாதிரி லைஃப் ஓடிட்டுருக்கு. எனக்கு இது எதுவுமே ரியலைஸ் ஆகலை. ஆக்சுவலி அப்போ தான் அந்த சம்பவம் நடக்குது. ஐ திங்க் இட்ஸ் 16th December 2024 அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 years லைஃப்பை திரும்பி பார்த்தா இட்ஸ் ஆல் கான். நான் எதுக்கு இந்த 6 வருஷமாக இதை பண்ணியிருக்கேன்? 6 வருஷமாக ஒரு இன்ச்சு கூட நவுறலைண்ணா. அப்படியே எந்த இடத்துல இருந்திருக்கணும் அதே இடத்துல இருந்திருக்கேன். லைக் நான் வேலை வாங்கியிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், பட் அதெல்லாம் எல்லோரும் பண்ணுற ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு 23 year old பாய்கிட்ட போய் அவன் வந்து டிகிரி முடிக்கலைன்னா தான் ஆச்சரியம். நார்மலாக என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே நானும் தான் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய கோல்ஸ், ஹூ ஆம் ஐ, அது எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன டிக் கூட அடிக்கலை. ஸோ தட் டே ஐ டிசைடட், ஒன்று இதை பண்ணி முடிக்கிறோம், இல்லைனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எப்படி வாழ்கிறோமோ அந்த மாதிரி ஒரு என்பிசி வாழ்க்கை வாழலாம். பிகாஸ் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மாதிரி இந்த எண்டில் இருந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கல, அதே மாதிரி இந்த எண்டுக்கு போய் அந்த 1% ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு வேலையும் செய்யலை. நான் அந்த இன்பிட்வீனில் இருந்து அதே ரிப்பீட்டட் லூப்லேயே வாழ்ந்துட்டுருக்கேன். லைக் எனக்கு வந்து என்னோடய கோல்ஸை டிக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாகவும் வாழல, அந்த கோல்ஸுக்காக கஷ்டமும் வரல, நடுவில் இருக்கேன். ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், எய்தர் இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு சைடு நான் போயே ஆகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் 2024 எண்டில். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஸோ ஐ ஹேவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஐ ஹேவ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம், ஐ ஹேவ் மென்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் 2024 கோலாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் 2025 ஃபஸ்ட்டு ஹாஃப் எப்படி போச்சுன்னா எப்பவும் போல தான், ஒன்றுமே நடக்கலை. ஆக்சுவலி
ஒரு சின்ன இன்ச்சு கூட நான் வரல. நான் என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மட்டும் அப்போ கொஞ்சம் இது பண்ணி அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் ஆச்சு. பட் இந்த வெயிட்டு மீதி எதுக்குமே எந்த கோல்ஸுமே, இந்த வெயிட் லாஸ் ஆகட்டும், மை அதர் கோல்ஸ் எதுவுமே எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த டிசம்பர் 2024 நடந்த இன்சிடென்ட் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒர்ஸ்ட் இன்சிடெண்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் அதை எல்லாத்தையும் தாண்டி மேலே இன்னொரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ராக் பாட்டம் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஒன்று அப்படியே படுத்துக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு இன்ச்சாக மேலே வரலாம். அப்போ தான் அந்த இத்தனை வருஷமாக காணாமல் போன காம்படிட்டிவ்னஸ் எல்லாரும் அப்போ அந்த செகண்ட் தான் என் கைக்கு கிடச்சிது எல்லாமே. ஸோ மை ஈகோ வாஸ் ஹர்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் தி லாஸ்ட் 6 years. ஸோ ஐ டிசைடட் within the 6 months I'm going to tick all the check box in this fucking goal list. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோலாக இருந்துச்சு. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே May 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த செகண்ட்லேருந்து நான் வந்து என்னோடய முழு கோலே இந்த கோல் ஷீட்டை டிக் பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் ஐ டிட் எவ்ரிதிங். பிலீவ் இட் ஆர் நாட், ஐ டிட் எவ்ரிதிங். வாட் டுக் மீ 7 years, ஆல்மோஸ்ட் 7 years. அந்த எல்லா கோல் லிஸ்ட்டையும் டிக் பண்ணேன். 4 வருஷமாக பண்ணாத வெயிட் லாஸை இந்த 70 days நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இட்ஸ் மை ஈகோ. பட் அட் வாட் காஸ்ட்? தட்ஸ் த ரியல் டீல். அதுலேருந்து எல்லா கோலையுமே என்னால் டிக் அடிக்க முடிஞ்சிச்சு. பட் அதுலேருந்து ஒரு கோல் என்னால் அடிக்கவே முடியல. அந்த ஒரு கோலும் டிக் ஆனதுக்கு அப்புறம் தான் யூடியூப்பில் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி கோல் லிஸ்ட் தான். ஸோ அந்த ஒரு கோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப சாலிடாக இருந்தேன். பட் அந்த ஒரு கோல் வந்து ஆக்சுவலி அது ஹேப்பன் ஆகிற மாதிரியே தெரியல. ஐ டோன்ட் ஹவ் எனி ஹோப் இன் தட். அண்ட் ஆல்சோ ஐ டென்ட் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபார் தட் ஆல்சோ. டிசம்பர் 22, 23 ஆக்சுவலி 25ஓட டிசம்பர் 25, 25 ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் கடவுள் மேலே ஃபுல் ஃபெய்த்தி வச்சுட்டு ஐ வாஸ் ஆக்சுவலி வெயிட்டிங். பார்ப்போம் என்ன தான் நடக்குது இந்த இயருக்குள்ளே, இந்த 2 கோல் நம்ம பண்ணுவோமா மாட்டோமா. ஐ வாஸ் வெயிட்டிங். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஷீ இஸ் மை வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஃப் யூ ட்ரூலி டிசர்வ் சம்திங் அண்ட் இஃப் யூ ட்ரூலி ஒர்க் ஃபார் இட், இஃப் யூ புட் இன் த ரியல் ஹார்ட் ஒர்க் ஃபார் இட், த யூனிவர்ஸ் வில் கிவ் இட் டு யூ. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதை எனக்கு கேட்கும்போது ஓகே சீஸ் பிளாபரிங் சம்திங், தட்ஸ் இட். அதை தவிர அது என் மைண்டில் ஆக்சுவலி நான் ஒரு செகண்ட் கூட அதை யோசிச்சிருக்க மாட்டேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு சரியாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நான் இந்த கோலுக்கு முன்னாடி கடைசியாக என்ன கோல் வச்சுருந்தேன்னா, ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும். அது என்னோடய ஒன் ஆஃப் த ரொம்ப வருஷ கோல் ஆக்சுவலி. நான் இதுக்காக 2020 வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுங்கிறது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து 2020 வீடியோஸ்லாம் போட்டேன். பட் எதுவுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணல. பட் அது வந்து நடந்ததே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ டிசம்பர் 2025 டு பி எக்ஸாக்ட் டிசம்பர் 25, 2025 என்னோடய ஃபஸ்ட் ஹவர் பே அவுட் என் கையில் வருது. இட் வாஸ் ஆக்சுவலி மிராக்கிள். பிகாஸ் நான் அதுக்கோசரம் ஏகப்பட்ட எஃபர்ட் போடலை. இட் வாஸ் லைக் அந்த யூனிவர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அது என் கையில் அதுவாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த 2025 எல்லா கோல் லிஸ்ட்டையுமே நான் டிக் அடித்ததுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே ஏகப்பட்ட லேர்னிங்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா I would have been in a better place today. But still it's better late than never. ஓகே, அவ்வளோதான். இந்த 2025 கோல் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ? இந்த 2025 நான் ஆக்சுவலி நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் லேர்ன் பண்ணதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். த ரியல் டிஃபீட் இஸ் ஒன்லி இஃப் யூ அக்செப்ட் யூ ஆர் லாஸ்ட். நீங்கள் தோத்துட்டதாக ஒத்துக்காத வரைக்கும் யூ ஆர் ஸ்டில் இன் த கேம். So this took me 7 years almost to make my first payout through online. அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 5 years ஆயிருக்கு. பட் த திங் இஸ், இஃப் யூ ரியலி கன்சிஸ்டன்ட் யூ கேன் டூ இட் இன் ஜஸ்ட் 70 days. 70 நாளில் என்னால் வெயிட்டை குறைக்க முடிஞ்சுது. பட் அதுக்கு 4 வருஷம் ஆகிருக்கு. நான் இந்த 2025 நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் லேர்ன் பண்ண எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இனி வர வீடியோஸில் நான் எப்படி வெயிட் குறைச்சேன், என்னோடய கோல்ஸ் என்ன, என்னோடய காம்படிட்டிவ்னஸ் எப்படி எனக்கு வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணுற ஹெல்ப் பண்ணிச்சு, இது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்டில் தட், ஸ்டே வித் மீ. ஐ எம் குமரேஷ்.